அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் 4 சிலபஸ் வந்து பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பகுதி ஆ அதை பார்த்து முடித்தோம். திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பகுதி இ தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சிலபஸ் இட்செல்ஃப் நம்ம தமிழில் வந்து குறிப்பிட்ட மார்க் எடுத்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் படியாக மற்ற 2 பார்ட் அண்ட் வந்து எவாலுவேஷன் பண்ணுவாங்க. ஓகே, கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கேள்விகள் 10ஆம் வகுப்பு தரம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இலக்கணத்துலேருந்து அழகு 1 யூனிட் 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலக்கணம். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 25 கேள்விகள். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக போட்டிருக்காங்க, எழுத்து அண்ட் சொல். ஓகே, எழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இனவெழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து கேட்டகரியில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் சொல். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர் சொல் அறிதல், வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணையும் பெயர், பெயரச்சம் வகை அறிதல், அயற் சொல், தமிழ் சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல் அந்த கேட்டகரியில் வருது. ஸோ ஓவராலாக இதுக்கு 25 மார்க்கு. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சாப்டர். மொத்தமாக வந்து 100. அதில் வந்து 25% வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரே சாப்டர்லேருந்து கேட்குறாங்க, ஒரே யூனிட்லேருந்து கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அழகு 2, அதாவது யூனிட் 2 சொல் அகராதி. ஓகே, சொல் அகராதி. ஓகேங்களா, சொல் அகராதி பார்த்தீங்கன்னாக்கா 15 சொல் அகராதியில் 15 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல், ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழின்னா ஒரே எழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் வரும். ஓகே, நிறைய மீனிங் உள்ள நம்ம இதை பற்றி வார்த்தைகளை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு உரிய பொருளை கண்டறிதல். ஓகே, பொருள் வரிகை அது மாதிரி ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஓகே, நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி எழுதுதல். ஸோ அகர வரிசைப்படினா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டார்டிங் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படி நம்ம எழுதுறது. ஓகேங்களா, அது வந்து சில சொல்கள் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தகுந்தபடி நம்ம எழுதணும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல். இது வந்து எல்லா தமிழ் புக்குமே இருக்கு. ஓகேங்களா, ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். ஓகே, இது எல்லாமே வந்து நம்ம சொல் அகராதியில் ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதல். கோடிட்ட இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா சரியான சொல்லை நம்ம தேர்ந்தெடுத்து எழுதுற மாதிரி எக்ஸாம்பிள் அங்கே கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு உதாரணமாக பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. ஆனால் வந்து அங்கே பாருங்க 2 கொடுத்துருப்பாங்க, 4 கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 2 தெளிவாக வந்து பயிலுதல் எழுதுதல். ஸோ பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. ஓகே, நெக்ஸ்ட் வானில் முகில் தோன்றினால் மழை பெய்யும். முகில்னா வந்து மேகம். ஓகே, முகில். ஓகேங்களா, இது வந்து நம்ம ஃபுல்லாக படித்தாதான் தெரியும். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஊடகம். ஸோ தகவல் தொடர்பு சாதனம், செய்தி தகவல் தொடர்பு சாதனம். ஓகேங்களா, ஊடகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஊடகம்னா செய்தி கிடையாது, தகவல் தொடர்பு சாதனம். ஓகே, நெக்ஸ்ட் சமூகம், மக்கள் குழு, கூட்டம். சமூகம்னா மக்கள் குழு. ஓகே, சமூகம் மீன்ஸ் மக்கள் குழு. நெக்ஸ்ட் ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. எக்ஸாம்பிள் புதுச்சேரி, புதுவை, மன்னார்குடி, மண்ணை. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்குமே வந்து மருவி வந்திருக்க சொல்ல வந்து நம்ம எடுத்து எழுதுறது. மயிலாப்பூர், மயிலை. அதுக்கப்புறம் பிழைத்திருத்துக. எடுத்துக்காட்டு ஒரு, ஓர். பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். ஓகே, வெத்தில மீன்ஸ் கரெக்டான சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை, நாற்காலி, நாற்காலி. ஓகேவா, இது எல்லாமே பார்ட் 2ல வந்து இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்
பார்ட் 3 ஆர் அதில் பார்க்கும்போது நம்ம பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம். எடுத்துக்காட்டு, நேற்று மழை பெஞ்சது. அதுக்கு தூய தமிழ் பார்த்தீங்கன்னா நேற்று மழை பெய்தது. ஓகே, அது மாதிரி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் மற்றும் அல்லது ஆல் பிறகு வரை இதுவல்ல இருப்பினும் எனினும் இதனால் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல, அதனால், வரை, பின்பு. எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். நான் காட்டிற்கு சென்றேன், அதனால் புலியை பார்த்தேன். ஓகே, காட்டுக்கு சென்றதனால் புலியை பார்த்தேன். ஓகே, மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன். ஓகே, வரையும் கொடுத்துருவாங்களா தான், மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன். நெக்ஸ்ட், தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம். பின்பு. ஓகே, அது மாதிரி பொருள் தரும் ஓர் எழுத்து. எடுத்துக்காட்டு, பசு, ஈ கொடு, தை மாதம், தீ நெருப்பு. பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. ஓகே, எக்ஸாம்பிள், கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம். இச்சொற்கள் தாமரையை குறிக்கும். ஓகேவா, தாமரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இதோட ஒன்றும் அதிகமாகவும் பேர்கள் இருக்கு, அதாவது வேற வேற பொருட்களுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பாட்டு பார்க்கலாம். ஓகே, அழகு 3 யூனிட் 3. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதும் திறன், நம்மளோட ரைட்டிங் ஸ்கில்ஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க். ஓகே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். தொடர் வகைகள்: செய்வினை, செய்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடர் எழுதல். ஓகே, ஒருமை பன்மையும் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், மரபு தமிழ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, திணை மரபு, உயர்திணை, அம்மா வந்தது அப்படி சொல்லக்கூடாது, அம்மா வந்தாள் தூய தமிழ்ல. ஓகேங்களா, நம்ம வந்து வந்தால்னா தப்பா நினைக்கிறோம், கிடையாது, வந்தால்னா தான் நல்லது. ஓகே, அக்ரிணை, மாடுகள். ஓகே, நனைந்தது, மாடுகள் நனைந்தன. ஓகே, இதெல்லாம் வந்து இங்க பல வந்திருக்கு. ஓகேவா, அதனால நனைந்து. ஓகே, நெக்ஸ்ட், பால் மரபு, ஆண் பால், அவன் வந்தது. ஸோ வந்தது வரக்கூடாது, வந்தான். ஓகே, நெக்ஸ்ட், பெண் பால், அவள் வந்தது, வந்தது வரக்கூடாது, வந்தாள். பலர்பால், அவர்கள் வந்தார்கள், அவர்கள் வந்தனர். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, பார்க்கறதுக்கு வந்து சேமாக தான் தெரியும், பட் இருந்தாலும் நம்ம வந்தனர், அவர்கள். ஓகே, வந்தனர். நம்ம வந்து இங்கே வந்து சீராக வந்து பார்க்கணும் கரெக்டாக. நெக்ஸ்ட், ஒன்றன் பால், மது வந்தன, அது வந்தது. ஓகே, பலவின் பால், பறவைகள் பறந்தனர். நோ, பறவைகள் பறந்தன. காலம், நேற்று மழை பெய்யும். நோ, நேற்று மழை பெய்தது. இறந்த காலம். ஓகே, நேற்று வருவேன், நேற்று வந்தேன். ஓகே, இறந்த காலம். இளமை பெயர், பசு கன்று, ஆட்டுக்குட்டி. ஒளிமரபு, நாய் கத்தியது, நாய் குறைத்தது. ஓகே, வினை மரபு, கோடை முடை, சோறு உண். தொகை மரபு, மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை. ஓகே, நிறுத்தல் குறியீடுகள், கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்பு குறி, வினாற்குறி அமையும் இடங்களை நம்ம எழுதணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் யூனிட் 3 பார்த்தாச்சு. இப்போ நம்ம யூனிட் 4 போகலாம். ஓகேங்களா, யூனிட் 4ல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கலைச்சொற்கள் வந்து நம்ம 2 பார்ட்லையுமே பார்க்கலாம். இங்கே பாருங்க, எளிய மொழிபெயர்ப்பு, அதில் வந்து ஒரு 5 கேள்வி வருது இல்லைங்களா, அதுவும் இதுவும் நம்ம 2த்தையும் சேர்ந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, பலத்துறை சார்ந்த கலை சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை. ஸோ மேலாண்மை மீன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஓகே, சட்டம், லா, புவியியல், தொழில்நுட்பம், டெக்னாலஜி. புவியியல் மீன்ஸ் ஜியோகிராஃபி. ஓகே, ஊடகம்,
தகவல் தொழில்நுட்பம், ஊடகம் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் ஓகேங்களா. தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும். உதாரணமாக சர்ச் என்ஜின் தேடுபொறி, ஓகே, வலசை மைக்ரேஷன், ஒவ்வாமை அலர்ஜி, மரபணு ஜீன், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், மரபணு ஜீன் ஓகேங்க. கடல் மைல் நாட்டிக்கல் மைல், ஓகே, நாட்டிக்கல் மைல். ஸோ நம்ம வந்து இது வந்து பொதுவாக கலைச்சொற்கள் கேட்டகரியில் வரும் 10 கேள்விகள். நெக்ஸ்ட் வாசித்தல், ஓகே, புரிந்து கொள்ளும் திறன், இது வந்து 15. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வாசித்து பார்த்தா இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரும். ஓகே, வாசித்தல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வாசி, ஓகே, 15 கேள்விகள். ஓகே, நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்படும் வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். செய்தித்தாள்கள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்தி கட்டுரைகள் இவற்றை வாசித்தல். புரிந்து கொள்ளும் திறன், ஓமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் நம்ம வந்து படித்தாதான் முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலைச்சொற்களுக்கும் எளிய மொழிபெயர்ப்பும் ரிலேஷன் உண்டு, தொடர்பு உண்டு. ஓகேவா, மாற்றி மாற்றி கேட்கறதுனா அதுலேருந்து இது கேட்கலாம், இதுல இருந்து கேட்கலாம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் அந்த கேட்டகரியில் வரும், இல்லை வந்து கலைச்சொற்கள் கேட்டகரியில் வரும். ஓகேங்களா, அதில் பாருங்க, ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிதல் வேண்டும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். எக்ஸாம்பிள், ஓகே, பென்ட்ரைவ் நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற இல்லை அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற சில பொருட்களுக்கு நம்ம தமிழில் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, பென்ட்ரைவ், பிரிண்டர், ஓகே, கம்ப்யூட்டர், கீபோர்டு, அது எல்லாத்தையும் நம்ம வந்து தமிழில் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், பாருங்கள். ஆவணங்களின் தலைப்பு, ஓகே, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல். ஓகே, இது எல்லாமே எளிய மொழிபெயர்ப்பு அந்த கேட்டகரியில் 5 கேள்விகள் வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம யூனிட் 7க்கு போகிறோம். ஓகே, அதோட கடைசி யூனிட்டும் கூடாது, 7 யூனிட். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 7 யூனிட். ஸோ நம்ம வேறு கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது எடுத்துக்கலாம் போய். ஓகே, அழகு 7 இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோன்றும், அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 15 கேள்விகள். ஓகே, திருக்குறள் தொடர்பான செய்திகள், அதாவது திருக்குறள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ரிலேட்டடான செய்திகள். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 20 அதிகாரங்கள் மட்டும். ஓகே, ஒரு அதிகாரத்துக்கு 10. ஓகே, 10. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. 200 திருக்குறள் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து வரும். ஓகே, 20 அதிகாரங்கள் மற்றும் ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினை செயல்வகை, அவையன்யமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வியில் வந்து கண்டிப்பா வந்து கொஸ்டின்ஸ் வந்து தான் இருக்கு. ஓகே, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை, மேற்கோள்கள், அறநூல் தொடர்பான செய்திகள். ஓகே, நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400. ஓகே, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம் மீன்ஸ் 3. ஓகே, அதில் என்ன பார்க்கறது. ஓகே, இன்னா 40, சிறுவஞ்ச மூலம், யாழாதி, ஔவையார் பாடல்கள், இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அறநூல் தொடர்பான செய்திகளுக்கு சேகரித்து மேற்கோள்களை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழி தொடர்பான செய்திகள், ஊவே சாமிநாத ஐயர். ஓகே, நெக்ஸ்ட் தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி லக்கோனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள். ஓகே, நெக்ஸ்ட் தேவநாய பாவனார், அகர முதலி, பாவலேறு பெருஞ்சித்தனார், ஜி போப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டிரான்ஸ்லேஷன் பற்றி பார்க்கும்போது இவர் வந்து சொல்லுவார். ஓகே, வீரமாமுனிவர் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள், தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள்,
பாவேந்தர், டி.கே. சிதம்பரனார், தவ திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதேமில்லத், தாராபாரதி, வேலு நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உருங்க திருக்கண்ணனார், கீவா ஜெகநாதனார், நாமக்கல் கவிஞர். குறிப்பு ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் குறிப்பு ஒருத்தவங்களான்னு பார்க்கலாம். ஓகே, அழகு 7 பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான அப் டு SLC ஸ்டாண்டர்ட் பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது. ஓகே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக்கு இதுதான் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முழு சிலபஸுமே நான் 2 வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகே, தமிழ் சார்ந்ததும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பொது வீடியோ நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடத்துக்கு வந்து டைரெக்டாக போயிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரொம்ப நன்றி. பாய்.